ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம முயலுங்களுக்கு சின்னதாக ஒரு கூண்டு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நார்மலாக எப்பயுமே யூஸ் பண்ணுற அந்த க்ரீன் கலர் நெட் வாயிண்ட் வந்து ஏற்கனவே இருந்த அந்த பழைய நெட்டுக்கு மேலேயே நாங்கள் வச்சு டேக் போட்டு டைட் பண்ணிட்டோம். பழைய நெட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணலை, அதுவும் இருக்குது. எக்ஸஸாக இருக்க டேக் ஒயரெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ எமர்ஜென்சிக்குன்னு நம்ம பண்ணிட்டோம். நம்மளோட கூண்டு வந்து இப்போதைக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து சின்னதாக டோர் வச்சுருக்கோம். முயல் பிடிச்சி விடும் போதும் சரி, குட்டி எடுக்கும் போதும் எப்போ பார்த்தோன்னா ஓப்பன் பண்ண முடியாதுன்னு இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணோம். இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து புறாக்கும் கோழிக்கும் ரெடி பண்ணது, பட் இதுக்குமே அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள், நம்மளோட கூண்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கூண்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது கருப்பு முயல் எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது. ஃபுல்லாக வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு, குட்டியை போய் ஸ்மெல் பண்ணது, மறுபடியும் கூண்டை வந்து ஸ்மெல் பண்ணுது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் ரூமோட சென்டரில் பெருக்கிட்டு 4 பக்கம் கட்டை வச்சுட்டோம். ஏன்னா குட்டிங்க உருண்டு போய்கிட்டே இருக்காங்க, அதனால் கட்டை வச்சு முயலோட முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சிட்டோம். பாருங்கள், அதுக்குள்ளேயே இந்த குட்டி வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகி வந்துடுச்சு. அப்புறம் ஒரு குட்டியாக எடுத்துகிட்டு வந்து வச்சு நாங்கள் செக் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. குட்டிங்க இப்போ 3மே நல்லா சேஃபாக தான் இருக்காங்க. இது வந்து இளந்தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு கோழி வாத்துனா நாங்கள் வச்சுட்டு இருந்தப்போ இந்த தவிடு தான் நாங்கள் வைப்போம். அதே மாதிரி சரி முயலுக்கும் வைக்கலாம் அப்படின்ட்டு அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. நார்மலாக தண்ணி சேர்த்து திக்காகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் சாலிடான கன்சிஸ்டன்சிக்கில் பிசைஞ்சு வச்சோம். நாங்கள் பார்த்தா முயலுங்க 2 பேருமே அதை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் முயலுங்களுக்கு ஃபுட் ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே வந்து அந்த தழை போட்டே வச்சுருப்போம். அது வந்து கோஸோட தழை போடுவோம், இல்லைனா வந்து இந்த காலிஃப்ளவரோட லீஃப் இருக்குல்ல, அது போடுவோம். நாங்கள் முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு லீஃப் கண்டிப்பாக இருக்கும். ஆஃப்டர்நூன் ஈவினிங் 2 வேளையும் வந்து கொஞ்சம் சாலிட் ஃபுட் வைப்போம். நாங்கள் மதியானம் ஒரு 1 மணி அந்த மாதிரி டைமில் வந்து சில டைம் தவிடு வைப்போம். அப்படி இல்லைனா நாங்கள் வடித்த ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clockலேருந்து 5:30க்குள்ளே வந்து தவிடு வந்து கண்டிப்பாக வச்சுருவோம். எங்கள் முயலுங்க வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வெதப்பான சூட்டில் வச்சாதான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடுறதுனாலையா என்னன்னு தெரியல, குட்டியை போய் ஸ்மெல் பண்ணிட்டு வருது, சாப்பிடுது, இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தது. பட் வந்து தவிடை நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சு. ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணும் போதும் அதோட முடியை வந்து அது பிச்சு போட்டுக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, குட்டி போடும் போது தான் பிச்சு போடும் அப்படின்னு நினச்சோம். இந்த இடத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறம் கூட அது முடியை வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுது முயல். நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், பழைய பிளேஸில் போய் ஸ்மெல் பண்ணிட்டு வருது. இப்போ நியூவாக வச்ச இடத்துலையும் மாறி மாறி ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கு. தெரியல என்ன பண்ணோன்னிட்டு பார்க்கலாம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, குட்டியை ஒரு வேளை பழைய இடத்துக்கே தூக்கிட்டு போய் வச்சிருமா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம். பட் அப்படிலாம் பண்ணலை, மாறி மாறி ஸ்மெல் தான் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஹீரோ சாரை வந்து தனி கூண்டில் போட்டு வைக்கவே ரொம்ப கோவமாக இருக்காரு. தண்ணி வச்சாலும் சாய்ச்சிடுறாங்க, ஃபுட்டு வச்சாலும் சாய்ச்சிடுறாங்க. இப்போ பாருங்கள், தவிடு வச்சுருக்காரு, அப்பா விரும்பி சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.